அம்மா கொஞ்ச நேரம் தான் உட்காரம்மா, காலிலேருந்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன். நான் உட்காந்து வீடியோ உட்காந்துருமே முடியல கூட இந்த லேடிஸை வண்டி பொறுக்கக்கூடாதுங்க. நம்ம வண்டி இல்லைங்க, இருக்கிற லேடிஸ்லாம் ரொம்ப பாவங்க. ஜென்ஸுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. லேடிஸுக்கு முதல்ல சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க. அவங்க வெளியே வேலை செய்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ வேலை செய்கிறோம். காலையில் எழுதி குட்டியை படித்து சாமான் வளர்த்தி பசங்களுக்கு சாப்பாடை கட்டி டீ காப்பி தண்ணி வச்சு கொடுத்து அவங்க ஆம்பளைங்களுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்க ஸ்கூலுக்கு தலைக்கு விட்டு தலைவாரி அவங்க கை கொடுக்குறோம். அப்புறம் மிச்சம் இது கொஞ்சம் இந்த வச்சு வாயை போட்டுக்கணும். திருப்பி சாப்பாடு ஆக்கின சாமான்லாம் எடுத்து கழுவி திருப்பி வீடு வாசலாம் பெருக்கி தொடச்சி துணி தொட்டு மிஷினில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும். அது காய வைக்கணும். மத்தியானம் சாப்பாடுக்கு கடைக்கு ஓடி போய் சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவருக்கு போடணும். அது முடிஞ்சவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன குட்டி அவங்க போயிட்டு ஒரு சின்ன குட்டி கொடுக்கும். 1 மணி போட்டு திருப்பி 3 மணிக்கு தான் அனுப்பிச்சிடுவோம். திருப்பி மத்தியானம் சாப்பிட சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ட சாமான் இருக்கும் அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே மட்டும் மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் மடிக்கணும். அதை மடிச்சு முடிச்சு பசங்க ஸ்கூல்லேருந்து 7 மணிக்கு அவங்க ஸ்பெஷல் காசு அவங்க வரதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு டிஃபன் வைக்கணும். அப்புறம் அதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி வீடெல்லாம் பெருக்கி கிருக்கி படியெல்லாம் பெருக்கி மோட்டர் போடணும். இதெல்லாம் செய்கிறாங்களே எல்லா லேடிஸும் எவ்வளோ பாவங்க. இதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஜென்ஸுலாம் கொஞ்சம் கூட மாட லேடிஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாம் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அவங்க தானே வீட்டில் வேலை செய்ய. அதனால யார் ஜென்ஸுங்க அதுக்குன்னு தப்பாக நினைக்கல. அவங்களும் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் வீடு ஓடும். அதுக்குன்னு லேடிஸுங்களை வீட்டுக்கு வந்தால் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறோம் வேலை செஞ்சுன்னு கொஞ்சம் தனிவாக பேசி அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்க டென்ஷனை நீங்கள் எடுத்து வந்து அவங்களுக்கு காட்டுங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ டென்ஷன் பட்டு வேலை செஞ்சு உட்காருவாங்க. அப்போ தான் அவங்க அந்த டென்ஷனை வந்து நீங்கள் காட்டினா என்ன ஆகும், நிம்மதியாக போயிடும் வீட்டில். அதனால் வெளியே எந்த டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷனை விட்டுட்டு வீட்டில் வந்தால் மன சந்தோஷத்தோட பிள்ளைங்க வீடு குடும்பம்னு அவங்க வந்து ஜாலியாக இருக்கணும். அவங்க லேடிஸுங்களுக்கு என்ன தேவை என்ன இது கொஞ்சம் அவங்களே கவனிங்க. இப்படியே வேலை வச்சு போனால் அவங்க என்ன அது மிஷினாக அவங்க மிஷின்களே கெட்டு போயிடுது. அவங்க வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சு பசங்க வீடு குடும்பம் எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் அவங்கள லேடிஸுங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருந்துட்டு அவங்கள வாரத்தில் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க. அப்படியே பசங்களோட என்ஜாய் ஜாலியாக இருக்குங்க. சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறது, பசங்களை வச்சு குடும்பத்தை வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுதான் வந்து நல்ல வாழ்க்கையே. சும்மா பணம் காசு சம்பாதிச்சுனா வீட்டில் இருக்கிற சந்தோஷம் போயிடும். நம்மளுக்கு தேவையான அளவு சம்பாதிச்சுக்கிட்டு கூட பசங்க வீடு பொண்டாட்டி எல்லாம் வெளியே போகும்போது கூப்பிட்டு போய் அதில் இருக்கிற சின்ன சந்தோஷமே பெரிய இது நம்மளுக்கு. அதில் எதுக்கு பாருங்கள், பணம் சம்பாதிச்சு வீடு நிம்மதியாக போய்டும் எல்லாம் போயிடும். ஆனால் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்குன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையானது வச்சு சேர்த்துக்கிட்டு குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிச்சாதான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு வேலை